வீடே மணக்கிற மாதிரி ஃபிளேவர்ஃபுல்லா டேஸ்டியா ஒரு புதினா புலாவ் பாப்போமா? இதுக்கு நான் 3 அழகு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த புலாவுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்சிடலாம். அதுக்கு ஒரு கட்டு புதினா எடுத்திருக்கேன். எப்பவுமே புதினா சேர்க்கிறப்போ கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் பேலன்ஸ்டா நல்லா இருக்கும். ஸோ ஒரு 1/4 கட்டுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. அதோட 1 இன்ச் பட்டை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு 4 பச்சை மிளகா உங்களுடைய காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் கழுவி வச்ச கொத்தமல்லி, புதினா. நீங்க இதுலயே இஞ்சியும் பூண்டும் சேர்த்துக்கலாம். ஆனா நான் பேஸ்டா சேர்க்க போறேன். இப்ப இதெல்லாம் நல்லா நைஸா அரைச்சிடலாம். அடுத்து ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய், 2 இன்ச் பட்டை, 2 கிராம்பு, 4 ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி சேர்த்துட்டு இதுல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 3 வெங்காயம் நல்லா ஸ்லைஸா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பிரவுன் ஆகுற வரைக்கும் வதக்கிப்போம். வெங்காயம் சேர்க்கிறப்போவே அரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணியில ஊற வச்சிடுங்க. வெங்காயம் நல்லா செவந்ததும் நல்லா 2 ஃபுல் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினதும் நல்ல ஒரு பெரிய சைஸ் தக்காளியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப மசியணும்னு தேவையில்லை, சும்மா ஒரு 2 to 3 மினிட்ஸ் வதக்கினா போதும். நான் இதுல ஃப்ரோசன் கார்ன் சேர்த்துக்கிறேன், ஆப்ஷனல் தான், இருந்தா சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதை அரைச்ச மசாலாவை எல்லாம் சேர்த்துட்டு 5 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃபிளேம்ல வச்சு இந்த தண்ணி எல்லாம் வத்துற வரைக்கும் நல்லா வதக்கிப்போம். இந்த மசாலாவுக்கு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து இதுல கோகோனட் மில்க் சேர்த்துடலாம். நீங்க வீட்ல அரைச்ச எடுத்த தேங்காய் பால்னா 2 கப்பு வரைக்கும் சேர்த்துக்கலாம். நான் இது வந்து டின்ட் கோகோனட் மில்க் எடுத்ததுனால 1 கப்பு சேர்க்கிறேன். ஏன்னா அது ரொம்ப திக்கா இருக்கும். தண்ணி ஒரு 5 கப்பு சேர்த்துக்கிறேன். அதாவது 1:2 கணக்குல சேர்க்கிறேன் நானு. உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது மூடி நல்லா கொதிக்கணும். இப்போ நல்லா கொதிச்ச பிறகு இந்த ஊறின அரிசியை சேர்த்துடலாம். அரிசியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடலாம். மீடியம் ஃபிளேம்ல இருக்கட்டும். இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் திறந்து எல்லாம் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. நான் மொத்தம் 2 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். திரும்ப இதை மூடி ஒரு 5 மினிட்ஸ்க்கு சிம்ல விட்டுடலாம். அதுக்கப்புறம் தோசை கல்லுல வச்சு ஒரு 15 மினிட்ஸ் விட்டுடலாம். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் திறந்து பாத்தீங்கன்னா நல்ல புலாவ் ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் எல்லாம் உடையாம நல்லா பொல பொலன்னு நல்லா வந்திருக்கு. சிம்பிளா ஒரு தயிர் பச்சடி இருந்தாலே போருங்க. ஆனா இன்னைக்கு நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருக்கேன். லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஆப்டா இருக்கும். கண்டிப்பா செஞ்சு பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ட்ரஸ்ட் மீ அண்ட் ட்ரை இட் ஃப்ரெண்ட்ஸ், யூ வில் டெஃபினெட்லி லவ் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.